நிலா சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க பாண்டியும். பாண்டிக்கும் அதுதான் சரின்னு தோணுது. நம்ம வானதியை வெளியே கூட்டிகிட்டு போய் அவள் கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுதானே நல்லதும் கூட அப்படின்னு வானதியை பற்றி பாண்டி நினைக்கவும் செய்கிறாங்க. இதனால் வானதிக்கு கூட கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வானதி கால் அட்டன் பண்ணவே இல்லை. 2-3 டைமுக்கு பிறகு ஃபோன் அட்டன் பண்ணுற வானதி கிட்டே பாண்டி கேட்குறாங்க. உடனே கிளம்பி என்னுடைய செட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு திடீர்னு எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நீ கூப்பிட்டலாம் என்னால் வர முடியாது, கடைசியில் அங்கே வந்ததுக்கப்புறம் சண்டை தான் போடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி வானதி முதல்ல வா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி வை வர அப்படின்னு சொல்லிட்டு வானதி கொஞ்ச நேரத்தில் பாண்டியோடைய கடைக்கு வராங்க. எதுக்கு இப்போ என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு வந்ததுமே கோவமாகவே வானதி கேட்க, முதல்ல வண்டியில் ஏறுனி அப்படின்னு சொல்ல, எங்கன்னு சொல்லு பாண்டி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ முதல்ல வண்டியில் உட்கார வச்சு வானதியை இங்கே வெளியே கூட்டிகிட்டு போகவும் செய்ய, என்னாச்சு இவருக்கு இன்னைக்குன்னு அங்கே வேலை பார்க்குற அந்த கண்ணனும் யோசனை பண்ணியபடி வண்டியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே பாண்டி போகிற, சொல்லாமல் எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ அப்படின்னு சொல்லி வானதி பாண்டிக்கிட்டே கேட்க, பாண்டியும் இங்கே பார், நான் ஒன்றும் உன்னை எங்கேயே கடத்திட்டுலாம் போகல, என்னை நம்பி நீ தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. வானதியும் இங்கே பின்னாடி உட்கார்ந்தபடி வேகமாக எங்கள் பாண்டி கூட போகவும் செய்கிறாங்க. வானதியை ஃபஸ்ட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டி, என்னையவா நீ பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்த, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உண்மையை நீயா இப்பெல்லாம் செஞ்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. சரி வா, அண்ணி சொன்னது போல் இங்கே வானதியை கூட்டிகிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. வானதிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தவும் செய்ய, நான் இதெல்லாம் என் கனவுல கூட நடக்காதான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா பாண்டி, இப்பெல்லாம் நீ இருக்கணும் தானே பாண்டி நானும் ஆசைப்பட்டேன், இதைத்தானே நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், ஆனால் நீ இது எதையுமே செய்யாமல் எப்போ பார்த்தாலும் கடையிலே இருந்துக்கிட்டு ஃபுல் டைமும் வேலைன்னு இருந்துகிட்டே இருந்தேன், எப்படி பாண்டி உனக்கு இதெல்லாம் தோணுச்சு? ஆனால் ஒன்றுப்பா, நீ இப்படி பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவியா, உன்னை தினமும் கூட்டிகிட்டு போக சொல்லி உன்னை நான் டார்ச்சர் பண்ணலாம் மாட்டேன், ஆனால் வாரத்தில் நீ என்னை எப்பயாவது கூட்டிகிட்டு போனாலே நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ல, கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சாருக்கு எப்படி திடீர்னு இந்த விஷயம் தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் நிதான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க வானதியும். அதுக்கு பாண்டியும், ஆமாம் அவங்க தான் இந்த ஐடியாவே கொடுத்தது, பொண்ணுங்களுக்கு எதை செஞ்சால் பிடிக்கும் எதை செஞ்சால் பிடிக்காது, அவங்கள எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு அவங்க சொல்லி தான் நானும் இதெல்லாம் ஏற்றுக்கவும் செஞ்சேன். கடைசியில் அவங்க சொன்னது போல் நீயும் மனசு மாறின மாதிரி என்கிட்ட பேசுகிறேன், உன்னுடைய ஆசைலாம் இதுதானே நீ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீ என்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருந்திருக்கலாம்ல, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுட்டா எனக்கு எப்படி வானதே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கா எதுவும் தோணலை, உனக்கா தோணி நீ என்னை கூட்டிகிட்டு வரல, அவங்க சொன்னதுனால தான் நீ என்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி தானே அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக வானதியுடைய முகம் மாற, இப்போ எதுக்கு சட்டுன்னு கோவப்படுற, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. இங்கே பார், உனக்கா தோணி இதெல்லாம் நீ செஞ்சால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் அது அவங்களுக்கு தோணி அதை அவங்க சொல்லி நீ செய்கிற பார்த்தியா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை பாண்டி, பிடிக்கவே இல்லை அப்படின்னு வானதி கத்த, இப்போ எதுக்கு நீ இங்கே நின்று சத்தம் போடுறேன் அப்படின்னு பாண்டி வானதியை பார்த்து கேட்குறாங்க. போ பாண்டி, உன்னை நான் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் நீ எப்போ பாரு வீட்டில் இருக்கவங்க சொன்னதான் கேட்குறேன், ஒன்று உங்கள் அண்ணனுங்க சொல்கிறதே கேட்குறேன், இல்லை அந்த வீட்டில் நிலான்னு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, வீட்டை விட்டு போகிறதுக்காகவே இருக்காங்களே, அந்த நிலா சொல்கிற பேச்சே கேட்குற. உனக்கு முதல்ல அவங்க யார், அவங்க உனக்கு அண்ணி கூட கிடையாது, ஆனால் நீ என்னடானா அவங்க தான் எல்லான்ற மாதிரியும் அந்த குடும்பத்துக்கே அவங்க தான் எல்லான்ற மாதிரியும் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனால் ஒன்று பாண்டி, உனக்கா இதை தோணி நீ செஞ்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தேன், ஆனால் மற்றவங்க சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னா இனி உன் கூட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வானதி கிளம்பி நேராக வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்ருக்க பாண்டியும், இவளால் எப்போதுமே தொந்தரவு தானா, இவ இப்படி தானா எப்போதுமே அப்படின்ற மாதிரி மனசுடைஞ்சி பாண்டியை நிற்கிறாங்க. பாண்டி ஈவினிங் வீட்டுக்கு ரொம்ப மனக்கவலையோட போக, வீட்டில் இருக்க எல்லாரும் என்னடா பாண்டி இன்னைக்கு ஊர் சுற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவேன்னு பார்த்தா என்ன சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டீங்களா அப்படின்னு அங்கே சோழனும் கிண்டல் பண்ணியபடி கேட்க, நீ வேற அப்படின்னு கோவத்தோட உட்காராங்க. என்னாச்சு பாண்டின்னு நிலாவும் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இங்கே நிலாவை பார்த்து பாண்டியை சொல்ல, என்னாச்சு வானதிக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க, அட எங்கங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கூட்டிகிட்டு போனேன், நானும் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போன இடத்துக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டா. ஆமாம், திடீர்னு நீ இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லையே, இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சேன்னு கேட்டா, நானே யதார்த்தமா அண்ணி சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டேன்.
உடனே அவளுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோவம் வந்ததுனே தெரியல. உனக்கா இதெல்லாம் எதுவும் தோணதில்ல, மற்றவங்க சொல்லி தான் உனக்கு இதெல்லாம் தோணுமா? அப்போ நீ எனக்காக கூட்டிகிட்டு வரல, என்னை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அழைச்சிட்டு வரல, அவங்க சொன்னதை செய்யணுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தியான்னு அதுக்கு வேற தனியாக பிரச்சனை பண்ணுறா நீ. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கும் அவளுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாமல் தான் இருக்குன்னு பாண்டியன் சொல்ல, நிலாவும் இதை கேட்டு மனசு சங்கடத்தோடு நிற்க பாண்டியன் இந்த இடத்த விட்டு கலைஞ்சு உள்ளே போகவும் செய்கிறாங்க. ஏங்க நீங்கள் விடுங்க, இதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? அந்த வானதியை கூட்டிகிட்டு போய் தனியாக அட்வைஸ் பண்ண எனக்கே எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அந்த பொண்ணு பேசுகிற பேச்சு, அது பண்ணுற வேலை, எப்பா அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்கன்னு எங்கள் சோழன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி வானதியன் அவன் தனியாக பார்த்து பேசுகிறதானு இங்கே நிலா என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வானதி வீட்டுக்கு நேராகவே போகிறாங்க. நிலாவை பார்த்ததும் அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் ஒரு வார்த்தை கூட நிலா கிட்ட பேசல. வானதியை உள்ளேருந்து வெளியே வந்தவங்க நிலாவை பார்த்துட்டு வாங்கக்கா அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்த நிலாவும் வானதியை பார்த்து நான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, வானதி கிட்ட நீ பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு அம்மா உடனே கேட்க, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நீங்கள் உள்ளே வாங்கக்கான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் வானதியா. என்னாச்சு வானதி, எதுக்காக பாண்டிக்கிட்ட நீ கோவப்பட்டு பேசணுன்னு சொல்ல, பின்ன எனக்கா அவனுக்கா எதுவுமே தோணாதா? அவன் எதுக்காக எனக்காக எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்ல, பாண்டியும் சின்ன பையன், நீயும் ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் லைஃப்பில் எந்த மெச்சூரும் இல்லாமல் இருக்கீங்க. நீயும் காலேஜ் படிச்சுட்ருக்க, படித்து முடிச்சு நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போ, லைஃப்னா என்னன்னு தெரியும் வானதி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நீங்களாவே நிறைவேற்றிப்பீங்க அப்படின்னு வானதியை பார்த்து நிலா சொல்ல, அட போங்கக்கா, எனக்கு பாண்டி மேலே இந்த நம்பிக்கையை போச்சு. நான் சின்னதாக ஆசைப்பட்டா கூட அது அவனா செய்வேன்னு தான் நினப்பேன், ஆனால் நீங்கள் சொல்லி அதெல்லாம் அவன் செஞ்சுருக்கான் பாருங்களேன் அப்படின்னு நிலாவை பார்த்து வானதி சொல்ல, நான் சொல்லி பாண்டி செஞ்சிட்டானேன்னு கோவமா இல்லை அவனுக்கா தோணலையேன்னு கோவமான்னு சொல்லி கேட்க, ரெண்டுமே தானு எங்கள் வானதியை சொல்ல, சரி வானதி நீ ஃபீல் பண்ணாமல் இரு, பாண்டிக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது இனிமேல் பாண்டிக்காக இல்லை எனக்காக நீங்கள் பாண்டிக்கிட்ட பேசணும்னு அவசியமே, நீங்கள் பாண்டிக்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிறத இதோட நிறுத்திக்கோங்கன்னு வானதி சொல்ல, நிலாவுக்கு சட்டுன்னு ஒரு முகமே மாறுது. என்ன வானதி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் நீங்கள் அந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் உரிமை எடுத்து பேசுகிறத விட பாண்டிக்கிட்ட அதிக அக்கறையோடையும் உரிமையோடையும் நடந்துக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அது இப்போ வரைக்கும் ஒரு உண்மையான கல்யாணமே கிடையாதே. எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் நீங்கள் இருக்க போகிறதும் இல்லை. அட்லீஸ்ட் எனக்காவது நீங்கள் அந்த இடத்த விட்டு கொடுக்கலாம்ல, ஏன் அது உங்களுக்கு தோணவே மாட்டுது? இதை கூட பல தடவை நான் பல விதங்களில் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு புரியுமா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், உங்களை நான் அக்கான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நிரந்தரமாக நீங்கள் அந்த வீட்டில் வாழ போகிற ஒரு மருமகளாக இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அந்த வீட்டை விட்டு போக போகிற உங்களுக்கு ஏன் அந்த வீட்டில் இவ்வளோ உரிமை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. தயவு செஞ்சு அந்த உரிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் நீங்கள் உரிமையோட பழகவும் வேண்டாம். பாண்டியா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், நீங்கள் ஒரு எல்லையோடய நடந்துக்கோங்கன்னு சொல்ல, நிலாவுக்கு இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. வானதியை பார்த்தபடியே நிற்கிறாங்க. வானதி இங்கே வெளியே வர பின்னாடியே வந்த நிலாவும், சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலா வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பும்போது, வானதியும் இதையெல்லாம் நான் சொன்னேன்னு பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் பாண்டிக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு சொல்ல, நிலா உடனே திரும்பி பார்க்குறாங்க. சேச்சா, நான் எதுக்காக பாண்டிக்கிட்டே போய் இதெல்லாம் சொல்ல போகிறேன்? ஏன்னா அந்த வீட்டை விட்டு நான் போனால் தானே இதை பற்றி நான் பேசுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் இருக்குது. நான் அந்த வீட்டில் தானே இருக்க போகிறேன், வாழ போகிறேன்னு சொல்ல, நீங்கள் இது வானதிக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. வானதி அந்த அதிர்ச்சியோட நிலாவை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்க, நான் எதுக்கு வானதி போகணும்? அந்த வீடே என்னோட உரிமை, அந்த வீட்டில் நான் இருக்கணும், அந்த வீட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உன்னை போல தானே நானும் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்களும் சோழனும்? ஆமாம் வானதி, நானும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் உனக்கு தெரியும்தான், அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கூட உனக்கு தெரியும்தான், ஆனால் நாங்கள் இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு உனக்கு தெரியவே இல்லையே. நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக தானே வாழ்ந்துட்டுருக்கோம். நீயே கூட சொல்லியிருக்கியே, சோழனு உங்கள் மேலே வச்சிருக்க பாசத்தை கூட பாண்டி எங்கள் மேலே காட்ட மாட்டான்னு சொன்னீங்களே, ஏன் வானதி அது உனக்கே நினைவில்லையான்னு சொல்லி கேட்க, வானதியே ஒரு நிமிஷம் திக்குமுக்காகி போய் தான் நிற்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, இங்கே பாரு வானதி, நான் அந்த வீட்டுக்கு எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் இப்போ அந்த வீட்டுக்கு நான் மருமகளாகவும் இருந்துகிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் உரிமை எடுத்துக்கக்கூடாதுன்னு அதை நீ சொல்கிறதுக்கான தகுதியும் உரிமையோ உனக்கு கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு நீ இன்னும் மருமகளாக கூட ஆகலை. முதல்ல நீ பாண்டிய மனசை மாற்றி பாண்டிக்கிட்ட சண்டை போடாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்து அவர் மனசில் நிரந்தரமாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு வா, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் உன் மனசை
போட்டு குழப்பிட்டு இருக்காத. இப்போ கூட அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் அவங்களுடைய நல்லதுக்காகவும் தான் உங்ககிட்ட பேச வந்தேன். அதையும் நீ தப்பாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கனா, இதுக்கப்புறம் உனக்கு புரிய வைக்க என்னால் முடியாது அப்படின்னு வானதியை பார்த்து நிலா சொல்லிட்டு சரியான செருப்படியான பதிலை கொடுத்துட்டு போக வானதி அங்கே அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் நிற்கிறாங்க. என்னடி அது பாட்டுக்கு வந்துச்சு, அது பாட்டுக்கு என்னென்னமோ பேசிச்சு, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ வேற சும்மா இருமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் பதட்டத்திலையுமே வானதி நின்றுட்டு இருக்காங்க பயங்கர டென்ஷனோட.